அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வல்கானோ அண்ட் வல்கானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸோஜெனிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எண்டோஜெனிக்னா என்ன, எக்ஸோஜெனிக்னா என்ன? எண்டோஜெனிக் அப்படின்னா பூமிக்கு அடியில ஃபார்ம் இருக்கிற ஃபோர்ஸஸ்னால ஃபார்ம் ஆகிற லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம மவுண்டன்ஸ் அதெல்லாமே பிளாக் மவுண்டன்ஸ், ஃபோல்ட் மவுண்டன்ஸ் அதெல்லாமே அதனால ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோஜெனிக் லேண்ட்ஃபார்ம்ஸ்னா பூமிக்கு வெளியே இருக்கிற ஃபோர்ஸஸ்னால ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பூமிக்கு வெளியே என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கும்? கிராவிட்டி, விண்டு, வாட்டரு, கோஸ்டல் வேவ்ஸ், அதுக்கப்புறம் கிளேசியர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமிக்கு வெளியே இருக்கிற ஃபோர்ஸ். இது எல்லாமே ஒரு லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு செட் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம்ஸ், அதாவது ரன்னிங் வாட்டர்னால ஃபார்ம் ஆகிற லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ வாட்டர்னால, ஓகேங்களா, ஸோ வாட்டர் அதிகமா இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகிற லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இல்லாம ஃபார்ம் ஆகிற லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அது வாட்டர் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, அதை விண்ட் எரோஷன் பேஸ்ட் ஆர் எயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த வாட்டர் ரன்னிங் வாட்டரா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இது ரன்னிங் வாட்டரா இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரன்னிங் வாட்டரா இருக்குன்னா இதை நம்ம ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ரன்னிங் வாட்டரா இல்லாம ஃப்ரோசனா இருக்காதுன்னா கிளேசியல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை கிளேசியல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல போனா அது டியூ டு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஆர் காஸ்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கடல் பக்கத்துல இருந்தா கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலா இது எல்லாமே வாட்டரோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் தான். வாட்டர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு விண்ட் எரோஷன் இருக்கும். வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா கிளேசியல், ரன்னிங் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் ஆர் கோஸ்டல் எரோஷன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரோசனா இருந்துச்சுன்னா கிளேசியல் லேண்ட்ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ரன்னிங் வாட்டர் இருந்துச்சுன்னா ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம்ஸ். உங்களுக்கு கோஸ்டல் ஏரியால கடல் பக்கத்துல இருந்துச்சுன்னா அது கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்கா எக்ஸோஜெனிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது மூணு ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன், டெபாசிஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். விண்டு, வாட்டரு, அதே மாதிரி வேவ்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிளேசியர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது இருந்தா எரோஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது இருந்தா ஏன் எரோஷன் நடக்கும்னா இது எல்லாம் மூவ் ஆகும்போது இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ டிஸ்இன்டெகிரேட் இது ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷனால இது கேரி பண்ணும். ஓகேங்களா? அப்ப எரோஷன் நடந்ததுக்கு அப்புறம் இதுவே டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்றதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபோர்ஸ் கம்மியாகும் போது இது டிராப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் கம்மியாகும் போது டிராப் பண்ணிடும். அப்போ டிராப் ஆகாத டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்போது எரோடு பண்ணும். அப்ப எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எரோட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிடும். அதை டிரான்ஸ்போர்டேஷன். ஃபோர்ஸ் கம்மியாகும் போது டெபாசிட் பண்ணிடும். அதை டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எரோஷன் எர்த்தை சேஞ்ச் பண்ணும். எரோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எரோஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ராக்ஸை பிரேக் டவுன் பண்ணும். ஓகேங்களா? ராக்ஸை பிரேக் டவுன் பண்ணும். ஓகேங்களா? எரோஷனுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும். டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெபாசிஷன் இருக்கு. டெபாசிஷன் ஃபாலோஸ் எரோஷன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காத்து வேகமா அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா காற்றோட கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது மண் துகள்களை தூக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? பட் காத்தோட வெலாசிட்டி ஸ்லோ ஆகும்போது என்ன ஆகும்? அதோட எனர்ஜி கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதோட எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னா அதை டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளா பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளூவியல் எரோஷன். வாட்டர் இதுதான் நார்மல் லேண்டு. பட் வாட்டர் போய் இதை அரிச்சிட்டு போயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் எரோஷன். ஓகேங்களா? சோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இதோட பிடிஎஃப் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு லாஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோஸோட பிடிஎஃப் எல்லாம் இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல அந்த வீக்கோட எண்ட்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீக்கோட எண்ட்ல டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஜியோமார்பிக் ஏஜென்ட்ஸா என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ரன்னிங் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், விண்டு, கிளேசியர், வேவ்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ரன்னிங் வாட்டர் நடந்தா அது ஃப்ளோவியல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுண்ட் வாட்டர்ல நடந்தா அது கார்ஸ்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ஸ்ட் டோபோகிராஃபி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மார்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, ஈஸியா தண்ணியில கரையக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் அதை எரோட் பண்ணும். ஓகேங்களா? விண்ட் எயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ், AEOLIAN, எயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் ட்ரை கண்டிஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் விண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளேசியர்ஸ் எங்கெல்லாம் தண்ணி ஃப்ரீஸ் ஆயிருக்கோ, ஓகேங்களா, பனிப்பாறைகள் இருக்கும் அந்த இடத்துல கிளேசியர் லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகும்.
வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கடற்கரை ஓரத்துல வேவ்ஸ், ஓகேங்களா. சோ அதெல்லாமே அடுத்து வரதுல பார்க்கலாம், ஓகேங்களா. சோ பொதுவாவே ஒரு லேண்ட் மாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரோஷன் ஒரே மாதிரி இருக்காது, ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டேஜா பாஸ் பண்ணும், ஓகேங்களா. அந்த ஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா யூத், மெச்சூர், ஓல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது நமக்கு யூத், மெச்சூர், ஓல்ட் இருக்கு. லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கு என்ன யூத், மெச்சூர், ஓல்ட்னா சோ சிம்பிளா வந்து இதை எடுத்துங்க. மவுண்டன் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எரோஷன் அதிகமா இருக்கும், ஓகேங்களா. சோ இது ரேட் ஆஃப் எரோஷன் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இதை வந்து யூத் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி, இங்க ஆறுகள்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், டீப்பா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், வாட்டர் ஃபால் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் யூத் ஸ்டேஜ். ஒன்ஸ் அந்த பிளெயின்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ மவுண்டன் டு அந்த பிளெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கும். இங்க வந்து ஆறு டீப்பா இருக்காது, வைடா இருக்கும். டவுன் கட்டிங், வி ஷேப்டு வேலிங்கிறது இங்க, சைட் கட்டிங் அதுல லேட்டரல் எரோஷன், யூ ஷேப்டு வேலிங்கிறது பிளெயின்ஸ்ல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எரோஷன் கம்மியா இருக்கும், பட் டெபாசிஷனும் கம்ப்ளீட்டா இருக்காது, ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபேஸ் இருக்கும். அதே ரொம்ப பிளாட்டா கடல் பக்கத்துல அந்த தண்ணி எங்க ஜாயின் பண்ணதோ அங்க வந்துச்சு அப்படின்னா டெபாசிஷன் வந்து ப்ரெடாமினண்டா இருக்கும். ஸோ பேசிக்கா யூத் ஸ்டேஜ்ல எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், ஏன்னா எரோஷன் அதிகமா இருக்கு. மெச்சூர் ஸ்டேஜ்ல ஒரு பேலன்ஸா இருக்கும், லேட்டர் ஸ்டேஜ்ல டெபாசிஷன் அதிகமா இருக்கும், அதனால டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. ஸோ இங்கதான் டெல்டா, ஃபிளட் பிளெயின்ஸ் இது எல்லாமே இந்த ஓல்டு ஸ்டேஜ் இருக்கும், ஓகேங்களா. நம்ம லைஃப் மாதிரியே தான் லேண்ட்ஃபார்ம்ஸ், ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி ஸோ அதோட முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது, ஓகேங்களா. ஸோ நம்ம லைஃப் எப்படி திரும்ப எப்போ வேணாலும் நம்ம நினைச்ச மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சடனா எர்த்ல ஏதாவது மூவ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ரீஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளூவியல் எரோஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ ரன்னிங் வாட்டர், ஹியூமிட் ரீஜன் எங்கெல்லாம் தண்ணி அதிகமா இருக்கும், ஈரப்பதம் அதிகமா இருக்கும், அதெல்லாம் ஹியூமிட் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா மழை அதிகமா பெய்யற இடம், அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரன்னிங் வாட்டர் தான் டாமினன்ட் எரோஷன், ஓகேங்களா. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரே டைப் ஆஃப் எரோஷன் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ டைமை பொறுத்து மாறும், சீசனை பொறுத்து மாறும், இடத்தை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மழை கம்மியா இருக்கும், அதனால விண்ட் எரோஷன் அதிகமா இருக்கும். ஆனா மழை பெய்யும் போது மழைனால ஃப்ளூவியல் எரோஷன் நடக்கும். இப்ப சென்னை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க நவம்பர், டிசம்பர்ல மழை அதிகம், அப்ப அங்க ஃப்ளூவியல் எரோஷன். இதே வந்து பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மேல ட்ரையா இருக்கும், அப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்ட் எரோஷன் நடக்கும், ஓகேங்களா. சோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சென்னையோட கடற்கரையில போயிருந்தீங்கன்னா எப்பவுமே கோஸ்டல் எரோஷன் நடந்துட்டே இருக்கும், ஓகேங்களா. அண்டர் கிரவுண்ட்ல போனீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் எரோஷன் நடந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான். சோ எல்லா இடத்துலயுமே எல்லா எரோஷனுமே நடக்கும், ஆனா ஏதாவது ஒண்ணுதான் ப்ரெடாமினண்டா இருக்கும், டாமினேட்டிங் எரோஷன் தான். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எங்கெல்லாம் வாட்டர் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ளூவியல் எரோஷன் பேஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் அதிகமா இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஹியூமிட் ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் வாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜியோமார்பிக் ஏஜென்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்காக மற்றது நடக்காது அப்படின்னா மற்றதும் நடக்கும், ஆனா இதுதான் டாமினண்டா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விகரஸ் அண்ட் யூத்ஃபுல் ரிவர்ஸ். அது என்ன விகரஸ் அண்ட் யூத்ஃபுல் ரிவர்ஸ்? ஸோ யூத்ஃபுல் ரிவர்ஸ் அப்படின்னாவே வந்து வித்து கம்மியா இருக்கும், ஆனா டெப்த் அதிகமா இருக்கும், டவுன் கட்டிங்னு சொல்லுவாங்க, கீழே அரிச்சுட்டே போகும், எரோஷன் அதிகமா இருக்கிறதுனால கீழே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. கீழே அரிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவல்ல இருந்து கீழே 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 கீழேன்னு அரிச்சிட்டே வரும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வி கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் டவுன்வர்ட் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து வாட்டரோட வெலாசிட்டி அதிகமா இருக்கு. வாட்டரோட வெலாசிட்டி எங்க அதிகமா இருக்கும்? ஸ்லோப் அதிகமா இருந்தா. ஸ்லோப் எங்க அதிகமா இருக்கும்? மவுண்டன்ஸ்ல. ஸோ மவுண்டன் ஏரியாஸ்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யூத்ஃபுல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ டைம் போக போக வித் டைம் ஸ்ட்ரீம்ஸ் சேனல் டர்ன் ஜென்டில், ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா கீழே டைம் போக அரிச்சிட்டு போச்சுன்னா அது கீழே போயிட்டே இருக்கும்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்த ஸ்லோப் வந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா டில்ட் ஆயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்கு, ஸோ இப்படி இருக்குன்னா ஸ்பீட் அதிகமா இருக்கு, இப்போ வந்து இதை எரோட் பண்ணிட்டே இருக்கு, எரோட் பண்ண 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 இது ஃபிளாட் ஆயிட்டே வரும், அப்போ ஜென்டில் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ வித் டைம் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் டர்ன் ஜென்டிலர், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஆயிடுச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாயிடும், ஸ்பீடு கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? எரோஷன் நடக்குமா, டெபாசிஷன் நடக்கும்? கண்டிப்பா டெபாசிஷன் தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ டைம் போக போக ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஜென்டிலா மாதிரி உங்களுக்கு வந்து டெபாசிஷன் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 3 ஸ்டேஜ், யூத் ஸ்டேஜ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலி வந்து ரொம்ப நேரோவா இருக்கும், டெப்த் வந்து அதிகமா இருக்கும், ஓகேங்களா. அதே மெச்சூர் ஸ்டேஜ் போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலி வந்து லைட்டா வைட் ஆகிறத நீங்க பார்க்கலாம், ஓகேங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரோ வி ஷேப்டு வேலி, இங்க வந்து வைடு வி ஷேப்டு வேலி, இங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் எரோஷன், இங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்வர்ட் எரோஷன், ஓகேங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க டவுன்வர்ட் எரோஷன், ஓகேங்களா. அதனால வேலி டீப்பனிங் நடக்கும். இங்க சைட்வர்ட் எரோஷன், சைடுல எரோட் பண்றதுனால வேலி வைடனிங் நடக்கும், ஓகேங்களா. சோ லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வி ஷேப் வேலியே ரொம்ப வைடா இருக்கும், ஓகேங்களா. இங்க வந்து எரோஷனுக்கு பதிலா டெபாசிஷன் நடக்கும், ஓகேங்களா. சோ இது எல்லாமே எங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப பிளாட்டா இருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்துல எல்லாமே டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த ஆறு வந்து ஆல்மோஸ்ட் கடலை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து
ஆக்டிவ் டெபாசிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ மலை அதாவது மவுண்டன் இருக்கு. ஸோ மவுண்டன் அண்ட் ஹில்ஸ் இருக்கிற இடத்துல யங் ஸ்டேஜ், போக 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மெச்சூர் ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் சி லெவலை ரீச் பண்ணிடுச்சு, டெல்டாவை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து ஓல்டு ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டவுன் கட்டிங் கீழே எரோட் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வி ஷேப்டு வேலி ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிடில் ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர் மெச்சூர் அப்படின்னு பார்த்தோம்ல, யங் யூத் மெச்சூர் ஓல்டுன்னு பார்த்தோம்ல, மிடில் ஸ்டேஜ்னா ஆர் அந்த வேலியை ரீச் பண்ற இடத்துல, ஓகேங்களா, பிளெயின்ஸை ரீச் பண்ற இடத்துல அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் கட்டிங் கீழே கட் பண்றது ஸ்லோ ஆயிடும், லேட்ரல் எரோஷன் வந்து சிவியர் ஆயிடும். ஓகேங்களா? லேட்ரல் எரோஷன் பிகம் சிவியர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா ஸ்லோப்ஸ் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பிளாட் வந்து. ஓகேங்களா? ஓகே. இந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க, the divides between the drainage basins are lowered. அது என்ன டிவைஸ் பிட்வீன் த ட்ரைனேஜ் பேசின்? ஃபார் எக்ஸாம்பிள் யங் ஸ்டேஜ்ல இருக்கும் கீழே தானே கட் பண்ணிருக்கும், இங்க ஒரு ஆறு போகும் இங்க ஒரு ஆறு போகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறுக்கு நடுவுல இருக்கிற டிவைட் இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது ரிவர் வாட்டர் டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் டிவைட் வந்து வைடா இருக்கும். இதே பிளெயினுக்கு வரும்போது, பிளாட்டான ஏரியாவுக்கு வரும்போது இந்த ஆறு வந்து சைடு கட் பண்ண ஆரம்பிச்சிருமா, இந்த ஆறும் சைடு கட் பண்ண ஆரம்பிக்குமா. ஸோ முதல்ல வந்து இங்க ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும், இங்க ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும், இந்த நடுவுல ஃபுல்லா வாட்டர் டிவைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூத் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடுல கட் பண்ணிட்டே வரும், இதுவும் சைடுல கட் பண்ணிட்டே வரும். இதுதான் சொல்றாங்க டிவைட்ஸ் பிட்வீன் த பேசின். இப்ப இந்த டிவைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆறு இந்த சின்ன இடத்துல ஓடாம இவ்வளவு பெரிய இடத்துல ஓடுது. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த இடம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்குது. ஆரோட வித்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த டிவைடு வந்து குறைஞ்சிட்டே வரும், போக 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 இந்த டிவைடு குறைஞ்சிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோவா இருக்கும். ஓகேங்களா? So the divides between the drainage basins are lowered, ஓகேங்களா, until they almost completely flatten. ஓகேங்களா? So flatten ஆனதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா நிக்கிறது மோனாட் நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So இது எப்படி ஆகும்னு அடுத்த பிக்சர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? So ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யூத் ஸ்டேஜ். ஓகேங்களா? So இது வந்து யூத் ஸ்டேஜ். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர் வந்து கீழே தான் கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் போகுது. ஓகேங்களா? ஸோ மெச்சூர் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வேலி வைடனிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து யூத் ஸ்டேஜ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், வேலி டீப்பனிங் நடக்கும். அதே மெச்சூர் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வேலி வைடனிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வைட் ஆயிட்டே வருது, இதுதான் டிவைடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வாட்டர் டிவைட். ஓகேங்களா? இது நேரோ ஆயிட்டே வருதா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைடன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓல்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? சோ இந்த டிவைட் வந்து ரொம்ப நேரோ வைட் மோனாட் நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஏரியா வந்து பெடி பிளெயின் சொல்லுவோம். பெடி பிளெயின் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிளெயின். ஓகேங்களா? சோ கம்ப்ளீட் பிளெயின் கிடையாது, ஆல்மோஸ்ட் பிளெயினா மாறிடுச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த இதனால ஃபார்ம் ஆகிற பிளெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் எரோஷன்னால ஃபார்ம் ஆகிற பிளெயின் வந்து பெனி பிளெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் பிளெயின் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவரோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும், அதனால டவுன் கட்டிங் நடக்கும். டவுன் கட்டிங்னா வி ஷேப்டு வேலி, போக போக டவுன் கட்டிங் வந்து உங்களுக்கு லேட்டரல் எரோஷனா மாறும், வி ஷேப்டு வேலி யூ ஷேப்டு வேலியா மாறும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்புறம் வாட்டர் டிவைடும் குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி மாறும் அப்படிங்கறத பார்க்கணும். சோ யூத் ஸ்டேஜ்ல இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்கு, அதை மட்டும் பாத்துக்கோங்க. சோ யூத் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ ரிவர்ஸ் வந்து பேசிக்கலா கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஷாலோ வி ஷேப்டு வேலியா இருக்கும். வி ஷேப்டு வேலி வந்து ரொம்ப ஷாலோ இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ்ல பார்த்தோம்ல, சோ யங் யூத் மெச்சூர் ஓல்டுன்னு மூணு மூணா வந்த பாப்பா ஷாலோ வி ஷேப்டு வேலின்னு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளட் பிளைன்ஸும் நேரோவா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் டிவைட்ஸ் வந்து ப்ராடா இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் டிவைட்ஸ்னா ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரீம் டிவைடு, இதுதான் டிவைடு. இந்த டிவைடு வந்து ப்ராடா இருக்கும். ஓகேங்களா? போக போக ஸ்ட்ரீம் வந்து வைடன் ஆக இந்த டிவைடு வந்து சிறுசாயிட்டே வரும். இப்போ நம்ம யூத் ஸ்டேஜ் தான் பார்த்திருக்கோம். யூத் ஸ்டேஜ்ல வந்து நேரோ ஸ்ட்ரீம், அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் டிவைடு வந்து வைடா இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வாட்டர் ஃபால்ஸ், ராபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ வாட்டர் ஃபால்ஸ், ராபிட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜ் இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ராபிட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேஜ் அப்படின்னா வந்து யூத் ஸ்டேஜ். ஓகேங்களா? சோ இல்ல யூத் யூபிஎஸ்சில எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து யூத் ஸ்டேஜ்ல என்னெல்லாம் நீங்க பாப்பீங்க அப்படின்ட்டு வாட்டர் ஃபால்ஸ், ராபிட்ஸ் இதெல்லாமே ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மெச்சூர் ஸ்டேஜ். ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த வி ஷேப்டு வேலி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போற அளவு போயிருச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து சைட் கட்டிங். ஓகேங்களா? இப்போ வந்து லேட்டரல் எரோஷன் நடக்கும். இப்போ டவுன் கட்டிங் இல்லாம லேட்டரல் எரோஷன் நடக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் பிளைன்ஸ் வந்து வைடர் ஃப்ளட் பிளைன்ஸா மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரீம்ஸும் ப்ராட் இனஃபா மாறும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டேஜ்ல வாட்டர் ஃபால்ஸும் ராபிட்ஸும் டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ராபிட்ஸ் பிகின் டு
டிஸ்அப்பியர். ஓகேங்களா. ஸோ அப்போ வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ராபிட்ஸ் அப்படின்னாவே வந்து யூத் ஸ்டேஜ் தான். ஓகேங்களா. ஓல்டர் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபியூட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில் கிரேடியன்ட், கிரேடியன்ட்னா ஸ்லோப். ஓகேங்களா. ஸோ யூத் ஸ்டேஜ்ல வந்து மவுண்டன் இப்படி இருக்கு, அதனால ஸ்லோப் அதிகமா இருக்கு. ஓல்டு ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் பிளாட் ஆயிடும், கிரேடியன்ட் வந்து ஜென்டிலா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் மியாண்டர் ஃப்ரீலி அப்படின்னா, ஸோ இப்படி ஸ்லோப் இருக்கும்போது சைட்ல எல்லாம் போக முடியாது, மேல இருந்து கீழே மட்டும்தான் உருண்டு வரும். ஓகேங்களா. ஒரு பாலை வச்சோம்னா இது உருண்டு வரும். அதே ஒரு பிளாட்டான ஏரியால பாலை வச்சோம்னா சைடா போகுதுல, அதான் ஓல்டு ஸ்டேஜ்ல ஸ்ட்ரீம்ஸ் மியாண்டர் ஃப்ரீலி. அந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போறதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லீவிஸ் இருக்கும், ஆக்ஸ்போ லேக்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபிளட் பிளைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த ஸ்டேஜ் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிவைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடா இருக்கும், அதே மாதிரி பிளாட்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட் சி லெவல். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஆர் அபோவ் சி லெவல், ஒரு ஸ்லைட்லி அபோவ் சி லெவல் தான் இருக்குங்களா. ஸோ சி லெவலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துடும். ஏன்னா அடுத்து வந்து அது சி கூட தான் ஜாயின் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதனால சி லெவலுக்கு வந்து ரொம்ப பக்கத்துல வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எரோஷனல் லேண்ட். ஓகேங்களா. ஸோ எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ்ல என்னெல்லாம் பார்க்கணும்னா வேலி. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டேஜஸ் பார்த்தோம், யூத் மெச்சூர் ஓல்ட்ல ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்க்கறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்போ எல்லாம் எரோஷன் வரும் அப்படின்னா வந்து ஸோ வி ஷேப்டு டவுன் கட்டிங் இருக்கும்போது எரோஷன் வரும். அதே மாதிரி லேட்ரல் எரோஷன், ஓகேங்களா, சைடு கட்டிங் இருக்கும்போது எரோஷன் வரும். ஓகேங்களா. ஸோ அதுல எல்லாம் என்னென்னலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன்ஸ் ஷேப்பை பொறுத்து நம்ம வி ஷேப்டு வேலி, கார்ஜ், கேனியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த டிஃப்ரெண்ட் பள்ளத்தாக்கு தான் கார்ஜ் அண்ட் கேனியன். ஓகேங்களா. ஸோ கார்ஜ் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கேனியன். ஓகேங்களா. ஸோ கார்ஜ்ல என்ன அப்படின்னா வந்து சைடு வந்து வெர்டிகலா இருக்கும், இங்க வந்து ஆறு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. இங்க வந்து ஆறு போயிட்டு இருக்கும், சைடு வந்து வெர்டிகலா ஆல்மோஸ்ட் டாப் பாட்டம் ஒரே இதுல இருக்கும். கேனியன்ல வந்து ஒரு ஸ்லைட்டா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், இல்ல ஸ்டெப்பா இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இது வி ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கேனியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒகேனக்கல் பள்ளத்தாக்கு, காவேரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராது பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு கார்ஜ் ஆக்சுவலா. ஓகேங்களா. அதை வந்து நம்ம கார்ஜ்னு சொல்லுவோம், ஏன்னா வந்து சைடு வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது கார்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டீப் வேலி வித் வெரி ஸ்டீப் டு ஸ்ட்ரெயிட் சைட்ஸ். ஓகேங்களா. ரொம்ப ஸ்டீப்பா இருக்கணும், அதாவது டாப்பும் பாட்டமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். கார்ஜ் எப்பவுமே ஹார்ட் ராக்ஸ்ல ஃபார்ம் ஆகும், இது ஞாபகம் வச்சுங்க. கார்ஜ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹார்ட் ராக்ஸ்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. சோ இதே கேனியான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெப் லைக் ஸ்லோப்ஸ். ஓகேங்களா. ஸ்டெப் லைக்கா இருக்கும், இல்லைன்னா கிராஜுவலா ஸ்லாண்டிங்கா இருக்கும். ஓகேங்களா. சோ கேனியான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டாப் வந்து வைடா இருக்கும். ஓகேங்களா. இதுதான் கேனியான், டாப் வந்து வைடா இருக்கும், பாட்டம் வந்து நேரோவா இருக்கும். ஓகேங்களா. சோ இது நார்மலா எங்க ஃபார்ம் ஆகும்னா செடிமெண்டரி ராக்ஸ். ஓகேங்களா. சோ செடிமெண்டரி ராக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேனியான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களா. அடுத்து பாட் ஹோல்ஸ். சோ பாட் ஹோல்ஸ்னா நம்ம ஆறுல வந்து பாத்தீங்கன்னா சில வாட்டி சுழல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சுழல் எங்க ஃபார்ம் ஆகும்னா இந்த பாட் ஹோல்ஸ்ல. சோ பேசிக்கா என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன குழி இருக்கும் ஆற்று படுக்கையில, ரிவர் பெட்ல ஏதாவது சின்ன குழி இருக்கும், அதுல வந்து இந்த கல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, வாட்டரோட மூவ்மெண்ட்டுக்கு சுழண்டு 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 அரிச்சிடும். ஓகேங்களா. சோ அரிச்ச இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாட் ஹோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. சோ பொதுவாவே யாராவது போய் சுழல்ல மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இல்ல, இந்த பாட் ஹோல்ஸ். ஏன்னா இந்த இடத்துல குழியா இருக்கிறதுனால தண்ணியே வந்து இங்க சுழலா இருக்கும், இது ரொம்ப டீப்பா இருந்துச்சு அப்படின்னா சுழல் வந்து உள்ள இழுத்துரும். ஓகேங்களா. சோ என்னைக்குமே பாட் ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல டெஃபினட்டா வந்து உங்களுக்கு சுழல் வரும். ஓகேங்களா. சோ இது வந்து ஸ்ட்ரீம் எரோஷன். ஓகேங்களா. இது எதனாலன்னா அப்ரேஷன்னால ராக் பிராக்மெண்ட்ஸ். ஓகேங்களா. சோ பேசிக்கா ரிவர் பெட்ல, ஓகேங்களா, ரிவர் பெட்ல அந்த ராக் பிராக்மெண்ட்ஸ் வந்து அப்ரேஷன்னா வந்து அரிச்சிட்டு போறது. ஓகேங்களா. சோ அரிச்சிட்டு போறது அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து இந்த குழி ஃபார்ம் ஆகும், அதுல வந்து பாத்தீங்கன்னா சுழல் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. சோ அடுத்து பிளஞ்ச் பூல்ஸ். சோ பிளஞ்ச் பூல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா வந்து வாட்டர் ஃபாலோட பாட்டம்ல இருக்கும். ஓகேங்களா. சோ வாட்டர் ஃபாலோட பாட்டம். இந்த பிளஞ்ச் பூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சினிமா அடிக்கடி காமிப்பாங்க, ஹீரோ எல்லாம் மேல இருந்து குதிப்பாங்க, போய் கரெக்டா அந்த வாட்டர் ஃபால்ல குதிச்சுட்டு அந்த இடத்துல வந்து மாட்டிப்பாங்க, ஹீரோ மட்டும் வெளியே வந்துருவாரு, கூட வரவங்க எல்லாம் அதுல மாட்டிப்பாங்க. சோ அதெல்லாம் தான் பிளஞ்ச் பூல்ஸ். ஓகேங்களா. சோ டீப் ஹோல்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது பிளஞ்ச் பூல்ஸ். ஓகேங்களா. சோ பேசிக்கா இந்த பிளஞ்ச் பூல் என்ன பண்ணும்னா வேலி டீப்பனிங் பண்ணும். ஓகேங்களா. சோ பேசிக்கா இதுதான வேலி, இந்த பிளஞ்ச் பூல் வந்து வேலி டீப்பனிங் பண்ணும். ஓகேங்களா. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா சோ ஆல்மோஸ்ட் பாட் ஹோல்ஸ் மாதிரி தான், ஆனா வந்து ரிவர்ல இருக்கிறதுக்கு பதிலா வாட்டர் ஃபால்ல இருக்கு. ஓகேங்களா. வாட்டர் ஃபாலோட பாட்டம்ல இருக்கு. ஓகேங்களா. சோ இதெல்லாமே எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா. ஓகே. அடுத்து ஓகே, வாட்டர் ஃபால்ஸோட முக்கிய இது. ஸோ வாட்டர் ஃபாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷனல் ஸ்ட்ரக்சர் தான். அது என்ன டிரான்சிஷனல் ஸ்ட்ரக்சர்? ஸோ போக போக வாட்டர் ஃபால் காணாம போயிடும். ஸோ பேசிக்கா இங்க என்ன பண்ணா இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா, இது அரிச்சிட்டு இந்த வாட்டர் ஃபால் வந்து பேக்வர்டா போயிட்டே இருக்கு. ஓகேங்களா.
ஸோ வாட்டர் ஃபால் வந்து பேக்வர்டா போயிட்டு இருக்கு. இந்த லென்த் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ பேசிக்கா அந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழே இருக்கிறது வந்து பின்னால எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். என்ன ஒரு லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும். பட் வாட்டர் ஃபாலும் போக 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 அரிச்சுட்டு அப்படியே பேக்வர்ட் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நிறைய வாட்டர் ஃபால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் மாறினா தெரியும். 100-200 வருஷத்துல ஒரு கிளீனான ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். 100-200 வருஷத்துல 1 மீட்டர் பின்னால போறது, 2 மீட்டர் பின்னால போறது, அந்த மாதிரி எல்லாம் தெரியும். ஓகேங்களா. அடுத்து மியாண்டர்ஸ். ஸோ மியாண்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஆறு வந்து நேர்கோட்டில் போகாம வளைஞ்சு போறது வந்து பாத்தீங்கன்னா மியாண்டர்ஸ். ஓகேங்களா. இன்சைஸ்டு மியாண்டர்ஸ் ஆர் என்ட்ரென்ச்டு மியாண்டர். என்ட்ரென்ச்னா ஆழ பதிஞ்ச. ஓகேங்களா. ஸோ பதிஞ்ச மியாண்டர்ஸ். ஓகே. ரொம்ப பதிஞ்ச மியாண்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா வந்து ஹார்ட் ராக்ஸ்ல ஒரு ரிவர் வந்து ரொம்ப நாளா வளைஞ்சு போகுதுன்னா அப்படியே கிராஜுவலா அரிச்சுட்டு வரும். பேசிக்கா ரிவர் வந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு போனா அது மியாண்டரிங் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதே வந்து ஹார்ட் ராக்ஸ், ராக் வந்து ஹார்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரென்ச்டு மியாண்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னா அது போக போக அந்த சாஃப்ட் ராக்கையும் அரிச்சுட்டு பிளாட்டாவே போயிடும். ஓகேங்களா. பட் என்ட்ரென்ச்டு மியாண்டர்ஸா இருக்குன்னா டெஃபினட்டா அந்த இடத்துல ஹார்ட் ராக் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்புறம் ரிவர் டெரேசஸ். ஸோ ரிவர் டெரேசஸ்னா ரிவர் வந்து டெரஸ்னா என்ன, படிப்படியா இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ரிவர் வந்து படிப்படியா இருந்துச்சு, அந்த சைடு ரிவர் பேங்க் வந்து படிப்படியா இருந்துச்சுன்னா அதை ரிவர் டெரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஏன் ரிவர் டெரேசஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஆரம்பத்துல ரிவர் வந்து இங்க ஓடிட்டு இருக்கும். அப்ப இது ஃபுல்லா அரிச்சிடும். இப்ப தண்ணியோட லெவல் கம்மியாகும். அப்ப இங்க மட்டும் ஓடும், அப்ப இங்க அரிக்கும், திரும்ப கம்மியாகும். இந்த மாதிரி வாட்டர் லெவல் மாறுறதுனாலே ஆகும். இல்ல லேண்டோட அப்லிஃப்ட்மெண்ட் டவுன் வார்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ லேண்ட் மேல போறது கீழே வருது, அதனாலே ஆகும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர் டெரேசஸ் வந்து இட்ஸ் a ப்ராடக்ட் ஆஃப் வெர்டிகல் எரோஷன். ஓகேங்களா. ஸோ வெர்டிகல் எரோஷனோட ப்ராடக்ட் தான் ரிவர் டெரேஸ். ஓகேங்களா. அடுத்து டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா அலுவியல் ஃபேன்ஸ். ஓகேங்களா. ஸோ அலுவியல் ஃபேன்ஸ். ஸோ டெபாசிஷன் எப்போ நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எரோடட் ஆன மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட எனர்ஜி லெவல் கம்மியாச்சு அப்படின்னா அங்க டெபாசிஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் ஃபேன்ஸ். ஸோ அலுவியல் ஃபேன் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வந்து ஸோ பேசிக்கா அது பேர்லயே வந்து ரெண்டு இருக்கு. அலுவியல் ஃபேனு. அலுவியல் அப்படின்னாவே வந்து ரிவர் சம்பந்தமான டெபாசிட். ஓகேங்களா. ஃபேன்ங்கிறது அதோட ஷேப். ஓகேங்களா. ஸோ அலுவியல் ஃபேன் எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஒரு ரிவர் வந்து ஒரு மவுண்டன்ல இருந்து பிளெயினுக்கு வந்துச்சுன்னா, ஃப்ளோயிங் ஃப்ரம் ஹையர் லெவல் டு ஃபுட் பிளெயின்ஸ். ஸோ ஒரு மவுண்டன்ல இருக்கு, அந்த மவுண்டன் இருந்து பிளெயினுக்கு வரும்போது அது ஏன் மவுண்டன்ல இருந்து பிளெயினுக்கு வந்து அலுவியல் ஃபேன் ஃபார்ம் ஆகுதுன்னா மவுண்டன்ல இருந்து அது வெலாசிட்டி அதிகமா இருக்கும், ஸ்பீடு நல்லா ஸ்பீடா வரும். பட் கிரவுண்ட டச் பண்ணி மொத்த ஸ்பீடும் போயிருமா, ஸ்பீடு போச்சுன்னா கொண்டு வந்ததுல இருந்தே டிராப் பண்ணிடும். ஓகேங்களா. அப்பதான் இது ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதுல பேசிக்கா பாருங்க, இது வந்து ஒரு மவுண்டன், இந்த மவுண்டன்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து இங்க டிராப் பண்ணுது. இது வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஃபேன் மேல சி ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது டிராப் பண்ணதுல இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கல்லா இருக்கும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கூழாங்கல்லா இருக்கும். அப்ப இங்க மணலா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் டெபாசிட். ஓகேங்களா. ஸோ இதுலயே ஒரு கிரேடிங் இருக்கும். அதனால இதை ஏ கிரடேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேடிங்னா அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேங்க் இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு போடும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியானது இருக்கும், போக 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 லைட்டானதா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அலுவியல் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பொதுவாகவே இங்க இருந்து ஜென்டிலா வரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து டெல்டாஸ். ஓகேங்களா. ஸோ டெல்டாங்கிறது ஒண்ணு இல்ல, அதே அலுவியல் ஃபேன் வந்து உங்களுக்கு கடல் பக்கத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா டெல்டா. ஸோ மலையிலிருந்து வர்றது உங்களுக்கு பேசிக்கா அந்த கொண்டு வர்ற எல்லா அலுவியல் டெபாசிட்டையும் மலையோட அடிவாரத்துல டெபாசிட் பண்ணிடும். அதை நம்ம அலுவியல் ஃபேன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதே ஒரு ஆறு கொண்டு வரதெல்லாம் போய் கடல் பக்கத்துல டெபாசிட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டெல்டா வந்து இட் இஸ் அலுவியல் ஃபேன் டெவலப்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன். டிஃப்ரெண்ட் லொகேஷன் அப்படிங்கிறது எங்கன்னா கடல் பக்கத்துல. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அது கொண்டு வர லோடு எல்லாமே கடலுக்குள்ள இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்க இந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட். ஓகேங்களா. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேரா இருக்கும். அதே ஈஸ்டர்ன் கோஸ்ட் இங்க போனா கொஞ்சம் தூரத்துல காவேரி டெல்டா பகுதியில் இப்படி ஒரு இது வரும். அதுக்கப்புறம் திரும்ப போனீங்க அப்படின்னா கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதியில் இப்படி ஒரு வரும். திரும்ப இப்படியே போனீங்கன்னா நர்மதால மகாநதி டெல்டா பகுதியில் இங்க ஒரு இது இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏன் டெல்டாஸ் வந்து இந்த மாதிரி வெளியே வந்துட்டே இருக்கு. ஏன்னா மேற்கு கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா டெல்டாஸே இருக்காது, கிழக்கு கடற்கரையில மட்டும்தான் டெல்டாஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ எரோடட் மெட்டீரியல் எரோட் பண்ண அவ்வளோ மெட்டீரியல் கொண்டு வந்து கடலுக்குள்ள போடுது. ஓகேங்களா. அவ்வளவு மெட்டீரியல் கடலுக்குள்ள போடும்போது என்ன ஆகும்னா கடலுக்குள்ள லேண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும், நிலம் வந்து கடலுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற கடற்கரை வந்து அந்த மேப்ல ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்காது. அதே மேற்கு கடற்கரை இப்ப போய் இந்தியா மேப்பை பாருங்க, மேற்கு கடற்கரை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், அதே கிழக்கு கடற்கரை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறிட்டே வரும். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து டெல்டா, அந்த அக்யூமுலேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ டெல்டால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆறுகள் நிறைய பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயே வந்து பாருங்க, இது ஒரே ஆறு இங்க அங்கங்க பிரிய ஆரம்பிக்குதா. ஸோ
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிஞ்சு போகும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து மலையில இருந்து ஆறு ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரிபியூட்டரி சொல்லுவோம். டெல்டாஸ்ல வந்து நிறைய இது பிரியறதுனால டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்க பங்களாதேஷ ஜூம் பண்ணி பாருங்க. பங்களாதேஷ்ல எங்க கடல் பிரியுதோ, கடல்ல ஜாயின் பண்ணுதோ, கங்கை ஆறு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை ஆறா பிரியும் ஓகேங்களா. அதான் ஸோ அப்போ டெல்டால நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து ஃபிளட் பிளைன். ஸோ ஃபிளட் பிளைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆறு போகுது ஓகேங்களா. ஸோ நார்மலா வந்து ஆறு எங்க போகும், ஆற்றுப்படுகையில அந்த கரைக்கு உள்ள போகும் ஓகேங்களா. இது நார்மலா போறது. ஆனா வெள்ளம் வரும்போது ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடும்ல, கரையை தாண்டி பெருக்கெடுத்து ஓடும்ல. ஸோ எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த ஆத்தோட தண்ணி போகுதோ அதை ஃபிளட் பிளைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளெயின் எவ்வளவு தூரம் ஃபிளட் ஆகுது, சமவெளியில எவ்வளவு தூரம் வெள்ளம் வருது ஓகேங்களா, அதான் நம்ம ஃபிளட் பிளைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஃபிளட் பிளைன் ரொம்ப முக்கியமா அப்படின்னா ஆமா ஃபிளட் பிளைன் தான் முக்கியம். நம்ம பல இது பார்த்துருவோம். இந்த நாகரிகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றின் கொடை அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி அந்த ஆறு ஃபிளட் ஆகும்போது அதை கொண்டு வர அலுவியல் டெபாசிட் அந்த ஃபிளட் பிளைன்ல டெபாசிட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அந்த வண்டல் மண்ணை டெபாசிட் பண்றதுனால அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பான பூமியா இருக்கும். அந்த செழிப்பான பூமியா மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுல விவசாயம் பண்றது ரொம்ப ஈஸி. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆற்றுப்படுகையில தான் நாகரிகங்கள் வளர்ந்துச்சு ஓகேங்களா. ஏன்னா அதங்கதான் விவசாயம் ஈஸியா பண்ண முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ அதனால ஃபிளட் பிளைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவில வந்து ஃபிளட் பிளைனை காதர், பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. காதர் அப்படிங்கிறது புதுசா இருக்கிற உருவான ஃபிளட் பிளைன். பாங்கர் வந்து பழசு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அளவுல வெள்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் இது வரைக்கும் வருது, ஒரு வருஷம் இது வரைக்கும் வருதுன்னா ஒரு 5 வருஷமா இங்க வரவே இல்லைன்னா இங்க கொட்டப்பட்ட வண்டல் மண் வந்து பழைய வண்டல் மண்ணா இருக்கும். அதை பாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் வருஷம் வருதுன்னா புதுசா இருக்கும் ஓகேங்களா. இதை காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா வண்டல் மண் வர்றதுனால இந்த இடம் ரொம்ப செழிப்பான பகுதியா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஃபர்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபிளட் பிளைன்ஸ் இதே ஃபிளட் பிளைன்ஸ் வந்து டெல்டால இருந்துச்சுன்னா அது டெல்டா பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபிளட் பிளைன் வந்து ஒரு முக்கியமான டெபாசிஷனல் எலிமெண்ட் ஓகேங்களா. இப்போ லீவிஸ், இந்த லீவிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஃபிளட் பிளைன் வந்து ஆத்து தாண்டி ரொம்ப தூரம் போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆத்துக்கு பக்கத்திலேயே வந்து அது வண்டல் மண்ணு கொஞ்சம் கொட்டி இருக்கும் ஓகேங்களா. அதை லீவிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆற்றங்கரையிலேயே ஓகேங்களா. இப்போ ஃபிளட் பிளைன் ரொம்ப தூரத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆறு எங்க இருக்கு, இங்க இதுவரை கொண்டு போகணும் அப்படின்னா ரொம்ப ஃபைனான வண்டல் மண் தான் கொண்டு போக முடியும். ஹெவியானது அவ்வளவு தூரம் கொண்டு போக முடியாது. அப்ப ஹெவியா இருக்கிற வண்டல் மண் எல்லாம் எங்க போடணும், ஆற்றோட கரையிலேயே போட்டுரும். அதை லீவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீவிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, இந்த ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடும் போது உங்களுக்கு ஆற்றங்கரையிலேயே இருக்கிற ஒரு டெபாசிட் ஓகேங்களா. பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ்லயே இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேரலல் அந்த ஆத்துக்கு அப்படியே பேரலா இருக்கும். அதே மாதிரி கோர்ஸ் டெபாசிட்டா இருக்கும், ஃபைனா இருக்காது, கரடு முரடா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அது பேங்க்ஸ் பக்கத்துல தான் இருக்கும். அதே மாதிரி பேங்க்ல இருந்து ரொம்ப அப்படியே ஜென்டிலா வெளியே போகும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதான் ஆத்த ஒட்டியே இருக்கும். அதான் நேச்சுரல் லீவிஸ், லைட்டா மேலே எலும்புன மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதான் லீவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாயிண்ட் பார்ஸ். ஸோ பாயிண்ட் பார்ஸ் அப்படிங்கிறதுல ஆறு திரும்பும் பாத்தீங்களா ஓகேங்களா, மியாண்டர் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆறு திரும்பும் போது அதோட கான்வெக்ஸ் சைட் உள் பக்கத்துல ஓகேங்களா, எப்பவுமே பெரிய ஆத்துலதான் இருக்கும் ஓகேங்களா. உள் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கல்லு ஜல்லி எல்லாமே கொட்டும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம பாயிண்ட் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கேரளா பக்கத்துல இங்க ஏதாவது ஒரு ஆறு பக்கம் போனீங்க, இல்ல காவேரி பக்கத்துல எங்காவது ஆறு திரும்புது இல்ல, அந்த திரும்புற இடத்துல உள் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேசிக்கா அதுல நிறைய பேர் இறங்கி விளையாடும். தண்ணி லெவல் கம்மியா இருக்கும் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ மியாண்ட்ரிங் அப்படின்னா வந்து ஆறு வளைஞ்சு போகுது ஓகேங்களா. ஸோ நேரா போகும், வளைஞ்சு போகும் ஓகேங்களா. ஸோ பேசிக்கா வந்து லூப் லைக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ லூப் லைக் பேட்டர்ன் இது எங்க நடக்கும் அப்படின்னா வந்து இது எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெயின்ஸ் ரொம்ப பிளாட்டா இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப பிளாட்டான ஏரியால போகுது அப்படின்னா அதை மியாண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இது ஓரளவுக்கு தான் பண்ணோம்னா அப்படியெல்லாம் இல்லை, ஒன்ஸ் மியாண்டர் ஆக ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப வளைய ஆரம்பிச்சிருக்குங்களா. ஸோ இது வந்து ஒரு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் ஓகேங்களா. ஆனா பேசிக்கா வந்து எரோஷன் டெபாசிஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ பேசிக்கா என்ன பண்ணுன்னா இங்க எரோட் பண்ணி இங்க டெபாசிட் பண்ணும், இங்க எரோஷன் நடக்கும், இங்க டெபாசிஷன் நடக்கும், இங்க எரோஷன் நடக்கும், இங்க டெபாசிஷன் நடக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்க எரோஷன் நடக்கும், இங்க டெபாசிஷன் நடக்கும். இப்படியே மாத்தி அது பண்ணிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாத்தி நடக்கிறதுனால அதோட கர்விங்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ரொம்ப பெருசாகும் போது இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இப்படி இங்க வரும்போது இப்ப இது எரோட ஆச்சுன்னா இது திரும்ப ஜாயின் ஆயிடும் ஓகேங்களா. இது எரோட ஆச்சுன்னா இது திரும்ப ஜாயின் ஆயிடும், இதை கட் ஆஃப் பண்ணிடும், இதை கட் ஆஃப் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்க இருக்கிற
ரிவர் வந்து ஒரு ஏரி மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அது ஆக்ஸ்போ, அதாவது மாட்டோட கால் குழம்பு மாதிரி இருக்கிறதுனால அது ஆக்சுவலா வந்து குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஆக்ஸ்போ லேக், ஆனா தமிழ் சொல்ல குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஆக்ஸ்போ லேக். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஸ்போ லேக். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மியாண்டரிங் ரிவர் அப்படின்னாவே ஆக்ஸ்போ லேக் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளூவியல் எரோஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கோஸ்டல் எரோஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டவுட்ஸ் வந்து நாங்க தனியா வந்து உங்களுக்கு எடுத்து இது பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ண நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ டெலகிராம் சேனல்ல டெய்லி குவிஸ், டெய்லி ஆன்சர் ரைட்டிங்கான கொஸ்டின்ஸ், அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணினா ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். இதே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லே வரும். கீப் ஃபாலோயிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.